3:30க்கு மீட்டிங்கு போயிடுறாங்க. யார் யார் போகிறாங்க? வீட்டில் மொத்தம் 4 பேர் போகிறாங்க. 4 பேர் போனது. அதுக்கு முன்னாடி எனக்கு 5:30க்கு மேலே இது மாதிரி கூட்ட நெரிசலில் சிக்கிக்கிட்டான்னு தகவல் வருது. நேராக நான் போகிறேன். என்னால் கூட்டத்துக்குள்ளே ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணி எந்த பிள்ளையும் பார்க்க முடியல. பொண்டாட்டி பிள்ளை எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரில. அப்படி இருந்து ஒரு பெரிய பிள்ளை ஒரு செல் இருந்து கூப்பிடுச்சு. அந்த பிள்ளை எங்கே இருக்குன்னு அதை பிடிச்சாச்சு. அவங்க அம்மா ஒரு செல் இருந்து கூப்பிடுச்சு, அதுவும் பிடிச்சாச்சு. பையன் எங்கே இருக்கான்னு தெரில. இன்னொருத்தர் தெரிஞ்சவங்க வீட்டில் போய் கூப்பிட்டு பையன் எங்கே இருக்கிறேன்னு தேட வேண்டாம்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த 2 பிள்ளைகளும் நானும் ஒரு 4-5 ஆஸ்பத்திரி தேடி பார்த்தேன், கிடைக்கல. கடைசியில் பெரிய ஆஸ்பத்திரி லைவிலோடையில் எனக்கு மனசு விட்டு போச்சு. இவங்க விஜய் ரசிகரா? யார்? இந்த பிள்ளைங்க அதான் நடிகர் பார்க்குறதுக்கோசம் போனவங்க தான். ரசிகரில் யார் அப்படி ஒன்றும் கிடையாது. ஓட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடிகர் பார்க்க போகலாம், எப்பவும் பார்க்கல. நம்ம டிவியில் தானே பார்த்துருக்குறோம். நம்ம பார்க்க போனவங்க தான். இது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த பந்தல் இருக்குது அல்லவா, பந்தல் இருந்து எல்லாம் கும்பல், சரியான கும்பல். இப்படி நெருக்கையில் போய் இவனால் தாங்க முடியாது அல்லவா. துப்புன்னு எல்லாம் போட்டு நெருக்கையில் கும்பலில் பிள்ளை கீழே விழுந்துருக்குது. ஒரு நதான் விழுந்ததே ஆளுக்கு அந்த பந்தை வேறு ஒன்று சாஞ்ச மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த சீட்டு ஏறி போட்டு மிதிச்சது தான் பிள்ளைகளுக்கு எங்கிட்ட பழக்கா மிதி 2 பிள்ளைகளை ஸ்பாட்டை விட்டுத்தேன். அப்புறம் தான் எங்களுக்கே தெரியாது. தூக்கி போய் ஆஸ்பத்திரியில் பார்க்கல. பிள்ளைங்க 2 பிள்ளைங்க சும்மா அப்படியே அவ்வளோ ரணகலமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ இதில் அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்டுப்பாடு வேணும். எதாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு வேணும். அதுக்கு உண்டான நிபந்தனையை வச்சு கண்ட்ரோல் இப்போ நம்ம குடும்பமே நடத்தணும்னா ஒரு கண்ட்ரோல் வேணும். அதுக்காக என்னையும் கேள்வி கேட்கலாம். நீ இவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கவன் குடும்பத்தை ஏன் விட்டான்னு கூட கேட்கலாம். அது நான் மாட்டுக்கருத்து சொல்ல வரல. ஒரு கண்ட்ரோல் வேணும். அதான் இப்படித்தான் நம்ம கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும், இந்த கட்சியை நான் பொதுப்படையாக சொல்கிறேன், எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த கட்சி இப்படித்தான் நம்ம கொண்டு நோக்கணும். இவ்வளோ பாதுகாப்பு இருக்கணும். அப்போ இத்தனை மக்கள் செத்துருக்குது, 40 பேர் செத்துருக்காங்க. இவங்க குடும்பம் என்ன நிலமை இன்றைக்கி ரொம்ப வேண்டாம். என் பிள்ளைக்கு 2 மண்ணுக்குள்ளே ஒரே குழியில் போட்டு வந்துட்டு எனக்கு எவ்வளோ வேதனை இருக்குது. சொத்துச்சோம் கூட அப்புறம் எனக்கு எவ்வளோ வேதனை இருக்குது இல்லைங்களா. நான் சோறு தின்னு 2 நாள் ஆகுது, முடியல என்னால். அதாவது ஒரு மொத்தத்தில் ஒரு கண்ட்ரோலோட மீட்டிங் நடத்தணும். யார் நடத்தா, எந்த கட்சி நடத்தாலும் சரி, ஒரு கண்ட்ரோல் வேணும். இப்படித்தே இருக்கணுங்கிறது ஒரு கட்டுக்கோப்பு கொண்டு நடத்தணும். சும்மா அவுத்து விட்ட மாடு மாதிரி அவன் மேலே யாருன்னா அது என்ன வெடி தாங்க மாட்டான், பொத்துக்கிட்டு கீழே விழுகும். எந்த இருந்தாலும் அதான் நடக்கும். ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம இனத்தை கூட்டம் கட்டுக்கணங்காத கூட்டம். ரசிகர் இருக்க வேண்டியதாக ஓட்டு விழுவுதல். நான் அதை நம்ம அது பேச வரல, அரசியலுக்கு நான் வரல. ஆனால் மொத்தம் ஒரு கண்ட்ரோல் இப்படித்தான் இருக்கணும். அவன் கட்சிக்காரனும் இப்படித்தான் இருக்கணும். எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கணும். அதுக்குன்னு இப்படி போட்டு மிதித்தா மக்கள் தாங்க முடியாது. யாராலையும் தாங்க முடியாது. இதுதான் என்னோட. இப்போ இந்த விபத்து நடந்த பின்னால் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? உடனடியாக மருத்துவ குழு அமைச்சர்கள் நேரில் வந்தது, இதை எப்படி பார்க்குறீங்க? பரவாயில்ல தான், நல்லா நேரில் கண்டிக்கிறது பரவாயில்ல. நைட்டு வந்திருந்தாங்க, பேசினாங்க, அதெல்லாம் நல்லா இதுதான். அதே கண்டினியூ பண்ணி சில அதாவது ஒருத்தர் கட்சிக்காக பேசலாம், நான் கட்சிக்காக பேசலாம், அதுக்கு நான் பேசவில்லை. மொத்தம் நேர்மையாக தான். அதை மட்டும் கைப்பிடிச்சி போனால் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச பதில்.